ஆடின மால் கரியின் புடைதாள் மாறாடின மாமதம் மண்டுதலால் ஆறு ஆடின பாய்பரி யானைகளும் சேர் ஆடின சென்றையலாம். தாராடின மால் கரியின் புடைதாள் மாறாடின மாமதம் மண்டுதலால். இது ரொம்ப ரேர் யூசேஜ். சந்தம் வந்து சாதாரண துன்பமான இடங்கள் கந்தரவம் குறிச்சு இல்ல இல்ல கம்பராமாயணத்துல ஏராளமான போர்லயே வந்திருக்கு. போர்லயே வந்து துன்பமான இடங்களுக்கு தான் நிறைய. நாராயணனே தனிநாயகனே அந்த இதுல வரும். கோதாவரியே குளிர்வாய் குழைவாய் மாதானையாய் எங்கெங்கெல்லாம் சோகம் வருதோ அங்கெல்லாம் வரும். இல்ல அங்க வரும். பட் சில சமயத்துல அதான் இது வந்து கொஞ்சம் எதிரான இடத்துல பாகத்துல யூஸ் பண்ண. இந்த மூணு செய்யலாம். இந்த சந்தத்தை ஐ திங்க் இது எழுதும்போது கம்பர் வந்து இந்த சந்தத்துல செட் ஆகி சும்மா எழுதி தள்ளிட்டான்னு நினைக்கிறேன். பாருங்க 150 பாட்டுக்கு சந்தம் மாறல. தாராடின மால்கரியின் புடை அங்குசத்தாலே குத்தப்பட்ட மயக்கம் கொண்ட கரியின் யானைகளின் பக்கத்திலே தாழ் மாறாடின மாமரம் மண்டுதலாம். இரண்டு பக்கங்களிலும் அங்குசத்தாலே குத்தப்பட்ட யானைகளில் தார் குச்சிங்கறாங்க. அந்த ரா வந்து இந்த ரா அது வந்து இடையன. அதானே அங்குசத்துக்கு ஒரு ஒரு சீப் ஆல்டர்னேட்டிவ் தானே அது. அந்த குச்சி மாதிரி ஒரு இது தார்கோல் அப்படிங்கிறதுக்கு அந்த இது வரணுமோன்னு தோணுது. இது வந்தாக்க அப்படி போட்டாக்க ரகரம் வந்து இட்டு ஆயிடும். இல்ல அப்படி தார் குச்சின்னு வரும்னா அப்ப தால் பிளஸ் குச்சிங்கிற மாதிரி வரும். அப்பதான் தார் குச்சிங்க. தாராடின மால் கரியின் புடைதாள் மாறாடின மாமரம் மண்டுதலால். அப்படி அங்குசத்தால் குத்தப்பட்ட யானைகள் இரு மருங்கிலும் மாமதம் மழை போல பெருகிக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால ஆறாடின பாய்பரி யானைகள் பக்கத்துல ஓடி பாய்ந்து கொண்டிருக்கிற யானை குதிரைகள் எல்லாம் அந்த மத நீரில ஆறாக அந்த ஆற்றிலே குளித்தன. ஏற்கனவே யானைகளும் அந்த மத நீர்ல குளித்தன. மத நீர்ல யானைகளும் குதிரைகளும் குளித்தன. சேராடின சென்றையலாம். அதுக்கு பின்னால ரொம்ப ரொம்ப தூரத்துக்கு பின்னால வந்தவன் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய படையெல்லாம் சேராடு. இவையெல்லாம் நீராடின, அவையெல்லாம் சேராடின. அந்த மதத்துல ஆறாடின, மத ஆற்றிலே ஆடின. இதெல்லாம் வரதெல்லாம் இது துவச்சிட்டு போனேன் சேற்றுல. தேர் சென்றன கதிரோனோடு சேர் ஊர் சென்றன போல் ஒளிவோடைகள் கார் சென்றன கார் நிறை சென்றன போல் பார் சென்றிட பாய் பரியே. தேர் சென்றன செங்கதிரோடு சேர் ஊர் சென்றன போல் ஒளி ஓடைகளின் கார் சென்றன கார் நிறை சென்றன போல் பார் சென்றன பாய்பரி. தேரெல்லாம் எப்படி சென்றது என்றால் சூரியனை சுற்றி இருக்கக்கூடிய இந்த பரிவட்டமானது சூழ்ந்து செல்வதை போல ஒவ்வொரு தேரும் ஒரு பெரிய அதிகாயனுடைய தேரை சுற்றி ஊர்கோள் போல அதிகாயனுடைய தேர் சூரியனை போலவும் சுற்றி இருக்கிற தேரெல்லாம் செங்குதனோடு ஊர்கோளை போலவும் சென்றன. ஒளி ஓடைகளின் கார் சென்றன சுற்றி யானைகள் சென்றன. கார் நிறை சென்றன மேகக்கூட்டங்களை போல யானைகள் சென்றன. பால் சென்றன பாய்பரி சென்றனவாகிய பாய்பரி பார் சென்று பூமியில ஒரு இடத்துல நிக்கல. ஏன்னா பாஞ்சு தாவி போறதுனால ஒரு இடத்துல நிக்கல. சந்தத்துல ஆரம்பிச்சு ஒரு 88 பாட்டு சும்மா மேலுத்தலை வெப்பினவை மொய்த்திரடும் பாரிச்செடு மாறுபடப்படரும் தேசுற்றிட வேகோடு சென்று முரண் போர்முற்று கடத்திலை உட்காரலாம். மேரு மேரு அற்புதமான இடம். மேரு தனை மேரு
மேரு தனையா மேரு தனவா மேருத்தனை மேரு அத்தனை. ஓ அப்படி மேரு அத்தனை அளவுள்ள. அத்தனைங்க வரும். மேரு தனைனா மேரு சைலண்ட் ஆயிடும். மேரு தனை. ஓகே. மேரு தனை நிரப்பின முறை வச்சுங்க. இது வந்து என்ன இது என்ன பண்ற வேர்வை தன் என்பது சாரியை அப்படின்னு போட்டுருக்காரு. மேருத்தனை வெப்பின மொய்த்து நெடும் பாரில் செலு மாறுபட படரும் தேர் சுற்றிடவே கொடு சென்று முரண் போர் முற்று. அங்க கண்டிப்பா ஏதோ விகாரம் ஆயிருக்கு. மேருத்தனை வந்து இந்த விளக்கத்துக்கு மேருத்தனைங்கிற வார்த்தை பொருத்தமா இல்ல. வேர்வை மேரு போன்ற வெறுப்புன்னு சொல்ல வராங்க. மேருவின் அளவுள்ள ஏதோ விகாரம். மேரு அத்தனை. மேரு அத்தனை வெறுப்பு. அது தெரியும். சொல்லியாச்சு. தேர் சுற்றிடவே கொடு சென்று முரண் போர் முற்று களத்திடை புக்கரனான். மேருவை போன்ற வெப்பின மலைகள் மேரு அளவு உள்ள மலைகளை போன்ற தேர்களின் கூட்டம் அவை நெருங்கி நெடும் பாரில் செலுமாறு படரும் தேர் சுற்றிட. அதான் மேருமலைகளுடைய கூட்டம்லாம் போற மாதிரி தேர் போகுது. அப்பேற்பட்ட தேர்கள் சுற்ற கொடு சென்று முரண் போர் முற்று களத்திலே போர் முதிர்கின்ற அந்த போர்க்களத்திலே போய் சேர்ந்தான். கண்டான விராமன் எனுங்களிமா உண்டாடிய வெண்கல நூடுருவ உண்டானொரு நெஞ்சு கொழுக்க முற திண்டாடினன் வந்த சினத்திரரோ. கண்டான் அவ்விராமன் எனும் களிமா உண்டாடிய வெங்கலன் ஊடுருவ புன் தான் உரு நெஞ்சு புழுக்க முற திண்டாடினன் வந்த சினத்திரனோன். அதாவது ராமன் எனும் களிமா உண்டாடிய, ராமன் என்கின்ற மதையானை உண்டாட்டு அப்படின்னா போர்க்களத்துல அந்த உண்டாட்டு முடிஞ்சதுக்கா, அதாவது போர்க்களத்துல பயங்கரமா விளையாடி ஒரு மாதிரி துவம்சம் பண்ணிட்டு போயிருக்கு. உண்டாடலாம் பாட்டி வெங்கலன் ஊடு உருவ உண்டாட்டு படல வெங்கலன் ஊடு உருவ பாட்டி. அந்த ராமன் என்கின்ற மத யானை உண்டாட்டு செய்து விட்டு போய் துவம்சம் பண்ணி விட்டு இருக்கின்ற அந்த வெங்கலன் அந்த போர்க்களத்திலே ஊடுருவ கண்டான். அதை நன்றாக பார்த்தான். புண் தான் ஒரு நெஞ்சு புழுக்க முறை, நெஞ்சிலே உண்டாகிய புண் நெஞ்சு புழுங்கி புண்பட்டு புழுக்க முறை திண்டாடி போனான். அதிகாயன் வந்த சினத்திரோ, கோபத்துடன் வந்த அவன் அப்படி புண்பட்டு போய் நிலையடைந்தான். மலை கண்டன போல் வரு தோழொடுதாள் கலை கண்ட கருங்கடல் கண்டுடல்வான் நிலை கண்டன கண்டொரு தாதை நடும் தலை கண்டிலன் என்று சரித்தாரான். கும்பகர்ணனுடைய தலை எங்க போச்சு அப்படின்னு பத்தி மலை கண்டன போல் வரு, அதாவது அவனுடைய உடம்பு இருக்கு. மலை கண்டன போல் வரு தோளோடு, மலைகள் போன்ற தோள்களையும் தாழ் கலை கண்ட கருங்கடல், கும்பகர்ணனுக்கு உவமை. தோளோடு தாழ் கலை கண்ட, தோளும் தாழை போன்ற தோள்களும் தாள்களும் இல்லாத, ஆமா கலை கண்ட கலைந்து கிடக்கக்கூடிய மலை கண்ட போல் வரு தோளோடு தாழ் கலை கண்ட, தோள்களும் தாள்களும் கலைந்து கிடக்கிற கருங்கடல் கண்டு உழல்வான். கருங்கடல் போன்ற கும்பகர்ணனுடைய மேனியை பார்த்து வருந்துகிறான். அங்க இருக்கிறது ரெண்டு தோள் இல்ல, ரெண்டு கால் இல்ல, தலை வெறும் நிலை கண்டன மட்டும். நிலை கண்டன கண்டு ஒரு, அதாவது அவனுக்கு உண்டான நிலைமையை கண்டு வருந்தி ஒரு தாதை நெடும் தலை கண்டின பேர்பட்ட பெரிய சித்தப்பா அவனுடைய தாதை, ஒரு தாதைனா சித்தப்பாவுடைய போன்றவனுடைய நெடும் தலை கண்டினான் என்று சலித்தான். அவனுடைய தலையை காண முடியவில்லை என்று சலித்தான், வருந்தினான். மிடலொன்று சரத்தோடு நீதுயர் வாழ்ந்தது அன்று திசைக்களில் அன்றொரு கடலன்றி தன் எந்தை கடற்கரையான் உடலென்றுயிரோடும் உறுத்தனால். மிடல் ஒன்று சரத்தொடு மீது உயர்வான், மீது உயர் வான் திடல் அன்று திசை கழிவு அன்று ஒரு தென் கடல் அன்று இது, கடல் அன்று இது என் எந்தை கடற்கரியான் உடல் என்று, உடல்
என்று உயிரோடு முறுத்தனா. ஓகே, இது மிடலொன்று சரத்தொடு. இங்க கிடக்கிறது பெரிய அம்புகளால குத்தப்பட்ட பெரிய மேடு இல்ல. மிடலொன்று சரத்தொடு மீதுயர் வான் திடல் என்று. அதாவது ஒரு மலைக்கு மேல அம்ப விட்டு 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 போயிட்டு இருக்கிற ஒரு திட்டு அல்ல. அவன் உடம்பு கிடக்கு, அந்த உடம்பு மேல அம்புகள் அப்படியே பறந்து பறந்து அதை மூடி இருக்கு. அதை பார்த்து இவன் நினைக்கிறான். ஓகே, மிடல் ஒன்று சரத்தோடு மீதுயர் வான் திடல் என்று. இது ஒரு பெரிய திட்டு கிடையாது, முட்டக்கூடிய பெரிய வேடு கிடையாது. திசை கதிர் அன்று. இது திசையான ஒன்று கிடையாது. ஒரு தின் கடல் அன்று. இது ஒரு பெரிய கடல் கிடையாது. இது மூணு கை கால் தலை இல்லாத கும்பகர்ணனுடைய உடல் போகும். எந்தை கடற்கரியால் கடத்தற்கரிய இல்ல கடற்கரிய கடிது மதகடிது மதகடிது போன்ற கும்பகர்ணன் கடற்கரியவன் சொல்லலாம். இல்ல 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 கடற்கரின்னு இந்த இடத்துல அதான் பொருள். அந்த சொல்லுக்கு அந்த அர்த்தம் வரலாம். இந்த இடத்துல அர்த்தம் யானை போன்ற கும்பகர்ணனுடைய உடல் இது என்று உயிரோடு முறுத்தனால் அவனுடைய உயிர் கலங்குமாறு வருந்தினான். பெருமூச்சோடு கோபித்தான். கடக்க அறியான் கடந்தாச்சே. எல்லே இவை காணியை எய்தினோ வல்லே உடர் ஆயின மானிடரை கொல்லேன் ஒரு நான் உயிர் கோணரியில் செல்லேன் எனினும் இடர்தீர்வுவேனோ. இல்லே எல்லே இவை காணியை எய்தினோ. எல்லேனா ஐயோ ஐயோ அந்தோ அந்தோ இவை காணியை எய்தினோ. இதை காணத்தான் நான் வந்தேனா. வல்லே உடராயின மானிடரை. வல்லே அப்படின்னா இருக்கட்டும், விரைவாக. வல்லேனா விரைவாக வேகமாக. உளராயின மானிடரை, இங்கே இருக்கின்ற இன்னும் உயிருடன் இருப்பவர்களாகிய இந்த மானிடர்களை கொல்லேன் ஒரு நானுயிர் கோணெறியில். ஒரு நான் கொல்லேன் ஒரு நான் இந்த மானிடரை கொல்லாமல் இருக்கின்றேனே. உயிர் கோள் நெறியில் செல்லேன் எனின் இவ்விடத்தில் என் உயிரை அதாவது இவர்களுடைய உயிரை கொல்லாமலும் என்னுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்ளும் நெறியில் செல்லுமாறு நான் இருப்பேனானால் இடர் தீர்வு வரும். என்னுடைய இடர் தீர்வுமா? அவர்களுடைய உயிரை கொள்ளுகின்ற நெறியில செல்லாவிட்டால் ஒரு நாள் ஒப்பற்றவனாகி நான் அவர்களை கொல்லாமல் அவருடைய உயிரை நீக்குமாறு அந்த வழியிலே செல்லாமல் இருந்தால் என் துயரம் தீரும். என்ன நீயா இது இழைத்துள்ள பின்னானையும் இப்படி செய்து பெயர்ந்து அண்ணான் இடர் கண்டு இடர் ஆறுவன் என்று உண்ணா ஒருவருக்கு இது உணர்த்தினா என்ன முனியா, இது இழைத்துள்ளவன் பின்னானையும் இப்படி செய்து பெயர்ந்து அண்ணான் இது கண்டு அண்ணான் இடர் கண்டு இடராடுவன் என்று உண்ணா ஒருவருக்கு இது உணர்த்தினார் என்று முடிந்து என்று சினந்து இது இழைத்துள்ளவன் பின்னானை இப்படி செய்து பெயர்ந்து. இப்படி என் சித்தப்பாவ தோல் வேற தலை வேற கால் வேற சிதைத்து வெறும் உடலாக முண்டமாக இங்க கிடக்க போட்டிருக்காங்க. அவனுடைய தம்பியை இதே மாதிரி பண்ணி லக்ஷ்மணனுடைய தோள்களை வெட்டி கால்களை வெட்டி தலையை வெட்டி தள்ளி அதை கண்டு ராமன் கலங்க, அதை கண்டு நான் மனம் ஆறுவேன். நான் இடர் கண்டு இடர் ஆறுவேன். ராமனுடைய துன்பத்தை கண்டு இப்படி லக்ஷ்மணனை நான் வெட்டி தழுவேன், அந்த துன்பத்தை கண்டு நான் மனம் ஆறுவேன் என்று ஒருவருக்கு இது உணர்த்தினான். அங்க இருக்கக்கூடிய அரக்கர்களில் ஒருவர்களே மகிஷன் ஒருத்தன் அவனை கூப்பிட்டு சொல்றான். வாணி மைனன் ஒரு வல் விசையில் போ, நீ இலக்குவனில் புகழ்வாய். நான் ஈது துணிந்தன நன்னினா மேல் இது உணர்ந்து விளம்பிடுவாய். வாணி மைனன் மகிஷா வா, ஒரு வல் விசையில் போ, இங்கிருந்து வேகமா போ, அவன் இலக்குவனில் புகழ்வாய். இந்த இலக்குவனில் புகழ்வாய். Say unto that Lakshmana.
அந்த அன்பு இல்லையா, அதான் இலக்குவனில். அவ்விலக்குவனில் முதல்வா நான் ஈடு துணிந்துள்ளேன் நன்னினா. நான் இப்படி ஒரு காரியத்தை மனசுல நினைத்து கொண்டு வந்திருக்கிறேன் என்பதை சொல். மேல் நீதியை உண்ணி விளம்பிடுவார். இதற்கு மேல என்ன நீதி உண்டோ அதையும் நினைச்சு அவர்களுக்கு சொல்லுவாயாக. அந்த கடைசி வரை இங்க கொஞ்சம் மேல் நீ எதுனாவது விளம்பிடுவாய். இது உணர்ந்து விளம்பிடுவாய். நீதி இல்ல. என்ன இருக்கு? மேல் நீ இது உணர்ந்து விளம்பிடுவாய். அது எவ்வளவு பொருத்தமா இருக்கு. மேல் நீ இது உணர்ந்து விளம்பிடுவாய். ஏன்னா நீதிங்கிறது இந்த இடத்துல நீதி நீதிக்கு சம்பந்தமே இல்லையே, போர்க்களத்துல சமாதானமே இல்லையே நான் யோசிக்கிறேன். படி. அம்தார் இளவருக்கு அயர்வை எய்தி அழும் தம் தாதை மனத்து இடத்தள்ளிடுவான். உண்டு துயரோடு ஒருத்து எறிவான் வந்தான் என முன்சொல் வழங்குதியார். அம்தார் இளவருக்கு அயர்வை எய்தி அழும் தம் தாதை மனத்து இடத்தள்ளிடுவான். உண்டார் துயரோடு உருத்தெறிவான் வந்தான் என முன்சொல் வழங்குதியார். எனக்கு முன்னாலே போய் ஒரு சொல் ஒரு வார்த்தை சொல்ல அவங்களுக்கு. அம்தார் இளவருக்கு அயர்வெய்தி அழும் தம் தாதை மனத்து இடர் தள்ளிடுவான். என்னுடைய தந்தையார் ராவணன் தன் தம்பியை பறி கொடுத்து புலம்போது, அதாவது என் சித்தப்பா அவர் பறி கொடுத்து புலம்பிக் கொண்டிருக்கும் போது இளவருக்கு அழகிய மாலையை அணிந்தவனாகிய கும்பகர்ணனுக்கு ஏற்பட்ட மரணத்தினால் மனச்சோர்வு எழுதி அழுகின்ற தன் தாரை மனத்தை இடம் தழுவதற்காக அவனுடைய மனத்துயரை துடைப்பதற்காக உந்துவார் துயரோடு, என் மனசுலயும் நிறைய துயரம் இருக்கு, உந்து ஆறு என்னை உந்தி செலுத்துவதாகிய துயரத்தோடு உறுத்து எரிவான் வந்தான். கோபத்தினாலே புகைந்து எரிபவன் வந்திருக்கிறேன் என்று முன் சொல் வழங்குகிறேன். அவன் போய் சொல். கோளுற்றவன் நெஞ்சு சுட குழைவான் நாளுற்ற இருக்கையில் யான் ஒருதன் தாளற்று உருள கணை தள்ளிடுவான். சூளுற்றதும் உண்டு அது சொல்லுகிறார். கோளுற்றவன் நெஞ்சு சுட குழைவான் நாளுற்ற இருக்கையில் யான் ஒரு தன் தாழ் அற்று உருள கணை தள்ளிடுவான். சூளுற்றதும் உண்டு அது சொல்லுதியா. நாள் உற்ற இருக்கை அப்படின்னா திருவோலக்கம்னு சொல்றது. திருவோலக்கம் தர்பார். ஓலக்கம் அப்படின்னு சொன்னா தர்பார்னு அர்த்தம். திருவோலக்க மண்டபம் அது வந்து இதுல கூட வரும். இந்த நாளுற்ற இருக்கையா பதிச்சுப்பத்துல திருவோலக்கத்தினுடைய சிறப்பு. நாளுற்ற இருக்கைன்னா அர்த்தம் நாளுற்ற இருக்கை பகல்ல நடக்கக்கூடிய திருவோலக்க மண்டபம். இந்த யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் இருக்கைங்கிற வார்த்தை பயன்படுத்துறாங்க இல்லையா? அது சீட்டுங்கிறதுக்காக. இந்த மாதிரி ஒரு அர்த்தம். சீட்னா குரூப் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ். ஓலக்கம். ஆமா, இதெல்லாம் பயன்படுத்தலாம். இந்த சொற்களை எல்லாம் பயன்படுத்தணுமே. ஆங்கிலத்துல அப்படின்னு சொன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு பழைய வார்த்தை எடுத்து போடுறோம் அவ்வளவுக்கு எவ்வளவு அது ரொம்ப கவர்ச்சிகரமா இருக்கும். இன்னைக்கு வந்து இந்த மாதிரியான பழைய வார்த்தைகளை எடுத்து பயன்படுத்த தயங்குகிறார். அதுதான் பிரச்சனை. கோளுற்றவன் நெஞ்சு சூட குடிவான். துன்பம் கொண்டவனாகிய ராவணன் மனம் வருந்தி இருப்பதாகிய நாளுற்ற இருக்கையில் அவனுடைய தர்பார்ல, அவருடைய தர்பார்ல, தர்பார் மண்டபத்துல யான் ஒரு தன் தாழ் அற்று உருள கணை தள்ளிடுவான். சூடுற்றதும் உண்டு. நான் அவனுடைய கால் கைகளை வாங்குற மாதிரி ஒரு சபலம் போட்டிருக்கிறேன். சூடுற்றதும் உண்டு. நான் ஒருத்தன் இல்ல ஒருவன் ஒப்பற்றவனாகிய இலக்குவனுடைய ஒரு தன் தாள் ஒப்பற்றவனாகிய தன்னுடைய அப்படின்னு சொன்னா லக்ஷ்மணன் கிட்ட போய் சொல்றேன். லக்ஷ்மணன் கிட்ட சொல்லும்போது லக்ஷ்மணா உன்னுடைய கால் கையை வாங்குறதாக நான் சபதம் போட்டிருக்கேன். தாளற்று உருள கணை தள்ளிடுவான். உன் காலை முதல்ல வெட்டிட்டு அப்புறம் ஒரு அம்பு போட்டு உன்னை உருண்டு அதை போய் விளைச்சேன்.
என்று சபதம் செய்திருக்கேன். அதை சொல்லுதையா? தீதி என்று அது சிந்தனை செய்தினேன் நான், ஈதி என்று அரண்மனை ஏறினான் என நீ தூது என்று இகழாது உன் சொல்வழியால் போது என்று உடனே கொடு போதுடியார். இங்கேயும் வந்து இரண்டாவது படிங்க, ஈதி என் அறம் என்று அறம் இல்ல திறம், ஈதி என் திறம், அறம் தான் போடுறதா இங்க இருக்கு. ஈதி என் திறம் நான் வரணும்னு நினைக்கிறேன். இரண்டாவது வரி, தீது என்பது சிந்தனை செய்திலனால் ஈது என் திறம், இது என் திறம் தான், திறம் தான் வரணும்னு எனக்கு தோணுது. திறம் தான். ஏன்னா போர்க்களத்தில் இருக்கும்போது அதுக்கு அறத்தை பத்தி பேச வேண்டிய அவசியம் அவசியம் இல்லை. அந்த நீதி அந்த இது மாதிரி இதுதான் என்னுடைய அறவழி அப்படின்னு சொல்ற மாதிரி இங்க போட்டுருக்காங்க. அப்படி போட்டிருக்காங்கன்னா திறம் இன்னும் பொருத்தமா இருக்கு அந்த இடத்துல. தீது என்று அதனை சிந்தனை செய்தில்லை. நான் வந்து இப்படி அவனை கை கால வெட்டுறது தப்பு அப்படின்னு அதை பத்தி நான் யோசிக்கவே மாட்டேன். இது என் திறம், மண்ணெறியம், இதுதான் என் வழி, என்னுடைய மன்னனுடைய நெறி. அப்போ அறமும் பொருத்தமா இருக்கு. இவை மன்னர்களுக்குரிய அறவழியாகும் என்று சொல்லி தூது என்று நம்ம சாதாரண தூது வந்தானே இந்த மாதிரி கனமான வார்த்தைகளை, கடுத்தமான வார்த்தைகளை எடுத்து எப்படி சொல்றது என்று அஞ்சாது என்று இகழாது உன் சொல்வழியா போது என்று உடனே உன்னுடைய சொல்ல ஆற்றலால அவனை உடனே புறப்பட்டு வரா மாதிரி செய். போதுங்க, கிளம்பி போ. இனிமே ஒரு 5-6 பாட்டு வரிசையா உனக்கு நான் இது தருவேன் அது தருவேன் அந்த அவனுக்கு மகிஷனுக்கு செல்வாக்கு. இந்த போர்க்களத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு இன்னொரு தூது இல்ல எனக்கு வந்து ராமனை இந்த மாதிரியே நான் துன்பப்படுத்தணும். நீங்க போயிருந்தீங்க, ராமன் வந்து எப்படி கும்பகர்ணன் கிடக்காமோ அதே மாதிரி லக்ஷ்மணன் தோல் தாள் தலை எல்லாத்தையும் நான் துண்டிக்க போறேன். அதுக்காக அதை பார்த்து ராமன் வருத்தப்படணும். அதுக்குதான் எவ்வளவு பெரிய லக்ஷ்மணனை கூப்பிட்டு வரணுமே. சிறு ஆசையினார் புகழ் தேடுருவார் இருவோரையும் நீ வரையுற்று எதிரே பொறுவோர் நமனார் பதிவுக்கு உரைவோர் வருவோரையெல்லாம் வருக என்னுதியா. சிறு ஆசையினால் புகழ் தேடுருவார் இருவோரையும் நீ வலையுற்று நீ வலியுற்று நீ வலியுற்று வலியுற்று நீ வலியுற்று வலியை சென்று நீ வலியுற்று எதிரே பொறுவோர் நமனார் பதிப்பு குறைவோர் வருவோரையெல்லாம் வருக என்னுதியா. ஓகே, அவங்க கிட்ட என்ன சொல்லணும் அப்படின்றத கண்டினியூவேஷன் தான் இது. சிறு ஆசையினால் புகழ் தேடுவார், போர் மீது ஆசை கொண்டு புகழை தேடுபவர்கள் இருவோரையும் ராமலக்ஷ்மணர்களையும் நீ வலியுற்று நீ விரைவிலே சென்று போய் எதிரே பொறுவோர் நம்மளோர் புதி புக்குறைவோர். எதிரே வந்து சண்டை போடுறவங்கலாம் யமலோகத்துக்கு டிக்கெட் வாங்கியிருக்கிறேன் புதி புக்குறைவோர். அது ஒரு டிக்ளரேஷன் மாதிரி. இப்படி ஒரு ஷேட படிக்க எதிரே பொறுவோர் நம்ம நான் பதிவு குறைவோம். எவன் சண்டைக்கு போறீங்களா, யாரெல்லாம் யமலோகத்துக்கு போறீங்களா, வருவாரையெல்லாம் வருது. அது அப்படி வராது இல்ல. எதிரே நம்மனா புதி புக்குறைவோர், இதுல வந்து சண்டை போடுறவங்க அது ஒரு ஷேடு, இது ஒரு வருவோரையெல்லாம் வருக என்னுதியா, வரவெல்லாம் வாங்க. சிந்தாகுலம் எந்தை திரித்திடுவான் வந்தான் என என் எதிரே மதியோய் தந்தா எனில் யான் அல்லது யார் தருவார் உந்தாரிய உள்ள உயர்ந்தவெல்லாம். உந்த அறியவன் உம்மால் முடியாத. இதுல வந்து இரண்யவாதி படத்துல எந்தாயுதுகள் இது உந்தாரியதல் அன்றா பிரகலான்னு சொல்லுவான். அது வந்து உன்னால ஆகுவது இல்லை அப்படின்னு பொருள் அதுக்கு. இதுக்கு வந்து உன்னால் தரிக்கத்தக்கது என்று, உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது, தாங்க முடியாத அளவுக்கு அள்ளி தருவேன், உன்னால் தூக்க முடியாத அளவுக்கு அள்ளி தருவேன். சிந்தாகுலம் எந்தை திரித்திடுவார், அது எந்தை சிந்தாகுலம் திரித்திடுவார். என்னுடைய தந்தையினுடைய சிந்தாகுலம் துயரத்தை மாற்றும் பொருட்டு
திரித்தல்ல மாற்றுதல், திரித்திடுவான். வந்தான் என என் எதிரே, அதாவது லக்ஷ்மணன் வந்தான், என்னுடைய அப்பா ஆகுலத்தில் இருக்கான், அவனுடைய துயரத்தை மாற்றும் பொருட்டு வந்தான் என என் எதிரே மதியோய் தந்தாயே. என் முன்னாடி அந்த லக்ஷ்மணனை நீ கொண்டு வந்து தருவாய் தந்தாயனின் யான் அல்லது யார் தருவார்? என்னை விட என்ன, நான் உனக்கு இதெல்லாம் தருவேன் அர்த்தம். யான் அல்லது யார் தருவார்? உந்தாரியர் உள்ள உயர்ந்ததெல்லாம் தூக்க முடியாத அளவுக்கு தாங்க முடியாத பல விஷயங்கள், அது தாங்க முடியாத தூக்க முடியாது. இப்ப அந்த வேறேய விளக்குவன் என்ன விளம்பு ஏரே வரும் வருமேல் இமையோர் எதிரே கூரே பல செய்து உயிர் கொண்டுனையும் மாறே ஒரு மண் என வைக்குவனாம். வேறேய இலக்குவன் வேறே அவ் இலக்குவன் என்ன விளம்பு ஏரே வருமேல் வேறே அவ் இலக்குவன் என்ன விளம்பு ஏரே வருமேல் இமையோர் எதிரே கூரே பல செய்து உயிர் கொண்டு உனையும் மாறே ஒரு மண் என வைக்குவனான். அந்த வேறே அந்த இலக்குவன் என்று வேறாக விளம்பப்படுகின்ற விளம்பு ஏரே வருமே, அந்த காளை போன்றவன் வருமானால் இமையோர் எதிரே தேவர்களுக்கு முன்னால கூரே பல செய்து அவனை பல சுண்டங்களாக வெட்டி உயிர் கொண்டு அவனை கொன்று விட்டு உனையும் மாறே ஒரு மண் என வைக்குவான். ராஜாவாக்கியது வந்து இப்படி எல்லாம் பேசிட்டு கொண்டு உனையும் மாறேனா என்ன பிரதி உபகாரம் மாறு செய்யறான் கைமாறாக உனக்கு அரசனாக்குவது. விண்ணாடியர் விஞ்சையர் அஞ்சொலினார் பெண்ணார் அமுதன்னவர் பெய்து வெறும் உண்ணாதன கூர் நர உண்டு உண்டு அது தசும்பு எண்ணாயிரமாயினும் ஈகுவனா. விண்ணாடியர் வானுலகத்தவர், விஞ்சையர் அப்படின்னா வித்யாதர், அஞ்சொலினா அழகான சொற்களை உடையவர்கள், பெண்ணா இந்த இந்த ரகத்தை சேர்ந்த பெண்கள்லாம், அமுதன்னவர் அமுதம் போன்றவர்கள், அமுதன்னவர் பெய்து எவரும், அதாவது அவர்கள் வந்து வார்க்கிறாங்க பெய்து எவரும் உண்ணாத கூர் நரவு, அதாவது ஒரு யாருமே சாப்பிடாத பிரமாதமான மது, 8000 குடம் 8000 ஆயினும் தரேன். அதை யாரு பெய்வாங்க? விண்ணாடியர் விஞ்சையர் அஞ்சொலினார் அவங்க எல்லாம் தசும்புனா குடமா? உரை தந்தன செங்கதிரோன் உருவில் பொறை தந்தன காசொழில் பூர்ணிமையோ திரை தந்தன தெய்வ நிதி கிழவன் முறை தந்தன தந்து முடிக்குவானாலா வனாலை முடுக்குவனா உரை தந்தன உரை தந்தன செங்கதிரோன் உருவில் பொறை தந்தன, அதாவது செந்நிறமுள்ள கிரணங்களை கொண்ட செங்கதிரோன் உருவில் பொறை தந்தன, செந்நிறமுள்ள கிரணங்களை கொண்ட காசொளிர் பூன் இமையோர் திரை தந்தன. காசுனா ரத்தினம், பூன் இமையோர் திரை தந்தன. காசொளிர் பூன் ரத்தினங்கள் பதிக்கப்பட்டதாகிய மாலைகள் பூன் இமையோர் திரை தந்தன, அதாவது தேவர்கள் வரியாக திரையாக கொடுக்கப்பட்டனவுமாகிய தெய்வ நிதி கிழவன் முறை தந்தன. குபேரன் முறையாக கொண்டு வந்து தந்தன. தந்து முடிக்குவனால் இது எல்லாவற்றையும் நிறைய இருக்கு முறை தந்தனம் இவ்வாறு உறுதி அளிக்கிறேன். அந்த முறை தந்தனக்கு என்ன அர்த்தம்? அது போன்றதுன்னு அர்த்தமா? பொருந்திய உரை தந்தது அப்படின்னா என்ன? நிறத்தோடு பொருந்திய செங்கதிரோவின் உரை தந்தன, உருவின் உரை தந்தன. நீங்க படிங்க. அதாவது சூரியனை போல பிரகாசம் உடையதாகிய பல ஆபரணங்களையும் எல்லாத்தையும் தர தேவர்கள்
கப்பமாக கொடுத்த பலவற்றையும் உனக்கு குபேரன் கொடுத்ததையும் உனக்கு கொடுத்துறேன். உனக்கு ஓகே. மாறாமத வாரிய வண்டியோடு பாராடு முகத்தன. பாராடுனா பாராடுதல். பருந்து. ஓ, பாராடு முகத்தன பல்பகலும் தேராதன செங்கடி வெண்கதமா 100,000 நுந்துவனான். மாறாத மதவாரி, எப்போதும் அடங்காத மதம் பெருகுவதாகிய மதவாரி, கடல் போல பெருகுவதாகிய மத பெருக்குடையதாகிய வண்டினோடும் பாராடு முகத்தன. முகத்தில வண்டுகள் மதத்துக்காக மொய்க்கும், அந்த போர்ல இருக்கக்கூடிய புலாலுக்காக பருந்துகள் மொய்க்கும். அப்படிப்பட்ட யானைகள் பல்பகலும் தேராத. அதுக்கு அந்த மதமானது எத்தனையோ காலம் ஆனாலும் அந்த கிக்கு போகாது, இறங்கவே இறங்காது. கிக்கு இறங்காத மதத்தினுடைய கிக்கு இறங்காத, பல்பகலும் தேராத. யாரோ பல வருஷம் மதத்திலிருந்து விடுபடாதவாகிய பல காலம் தேராத செங்கல் வெண்களிமா, சிவந்த கண்களை உடையதாக. இங்க செங்கழி வெண்கதமா கதமா வெண்கழி செங்கழி வெண்கதமா அப்படின்னு செங்கண்ணு செங்கண் வெண்கழிமா 100,000 நுந்துவான். 1,00,000 ஆனாலும் நான் கொடுப்பேன். நுந்துதல் அப்படிங்கிறதுக்கு தான் நோயிற்று மூத்து நுந்து நுந்து பசுவன. இந்த மீனாட்சி சுந்தரம் பிள்ளைகளுடைய மரணப்படுக்கையில விவேசானருக்கு இந்த திருவாசகம் படிக்கிறார். இந்த நுந்து என்பதற்கு அவர் பொருள் தெரியல. அவர் மரணப்படுக்கையிலிருந்து அவர் நுந்து அப்படின்ற வெறுத்து செலுத்தப்பட்ட பசு அப்படின்ட்டு பொருள் சொன்னாராம். மரணப்படுக்கையில் படுத்து எப்படி செலுத்தப்பட்ட பசு? வெறுத்து செலுத்தப்பட்ட நுந்து. அது ஹெய்ஃபர். அது அந்த பசுவை நோயுற்று மூத்து வயசாயிடுதுன்னா அதை அடிமாட்ட ஆரம்பிச்சுவாங்க. அப்படி இந்த நுந்து வேற, அந்த நுந்து இல்ல. செங்கழி அழக செங்கழிங்கிற செம்மையான கழிப்பு உங்கள்கிட்ட மாறி இங்க வேற செம்பொன்னி அமைந்து சமைந்தன தேர் உம்பர் நெடுவானினும் ஒப்புரழா பம்பும் மணிதாரணி பாய் பரிமா இம்பர் நடவாதன ஈகுவனால். செம்பொன்னி அமைந்து சமைந்தன தேர், பொன்னாலே அமைக்கப்பட்ட தேர்கள். உம்பர் நெடுவானினும் ஒப்புரழா, தேவலோகத்திலே கூட சமானமான தேர்கள், இப்படிப்பட்ட சமானமான தேர் கிடையாது. பம்பும் மணிதாரணி பாய் பரிமா, திரண்ட மணிமாலைகளை அணிந்தவையாகிய பாய் பரிமா இம்பர் நடவாதன், பூமியில கால் பதிச்சு நடக்காம தாகக்கூடிய குதிரைகள் பூட்டியதாகிய அப்படிப்பட்ட பெரிய தேர்களை எல்லாம் உனக்கு கொடுப்பேன். நிதியின் நிறை குப்பை நிறைந்தனவும் நிறைத்தனவும் பொதியின் மிளி காசு பொறுத்தனவும் மதியின் ஒளிர் தூசு வகுத்தனவும் அதிகஞ்சகடு 1000 ஈகுவனால். பீலிபை சாகாடு இல்லையா, அதான் சகடு. நிதியின் நிறை குப்பை நிறைத்தனவும் அல்லது நிறைந்தனவும் 1000 வண்டி தர, 1000 அதிகம் 1000 சகடு ஈகுவனா, 1000 வண்டிகள் தரேன். அதுல என்ன? நிதியின் நிறை குப்பை, அது பூரா பெரிய கனதனங்களை கொட்டு நிரப்பியவர். பொதியின் மேல் காது பொருத்தனம், மூட்டை மூட்டையாக ஒளிவிடுகின்ற மணிகள் நிரம்பியதாகவும், மதியின் ஒளி தூசு வகுத்தனம், நிலவை போல ஒளிவிடுவதாகிய வெண்பட்டாடுகள் நிரப்பியதாகவும் இப்படி ஒரு 1000 வண்டி உனக்கு கொடுக்க.
போய் நீ லக்ஷ்மணனை கூப்பிட்டு வா, அவ்வளவுதான். அங்க போறதுக்கு அவ்வளவு தைரியம் வேணும். எவ்வளவு பெரிய பில்டப் இது. ஏன்னா அங்க போனா எதிரில அங்க போனா இருக்கிற வானரங்களை அடிச்சு கொண்டுரும். அதுக்கு தைரியமா போனோம், அதுக்கு இவனை தூக்கணும். தூக்கு வேணும். மற்றும் ஒரு தீவில் மணிப்பணி தந்து உற்றும்மினை யாவையும் உந்துவனால் நினைவு யாவை இல்ல உற்றுன் நினைவியாவையும் உந்துவனால் அது குற்றியில் பொற்றின் கடலாய் நனி போயனலோடு எற்றும் திரள் தோழவன் ஏகினால் மற்றும் ஒரு தீதில் மணிப்பணி தந்து. இதுக்கெல்லாம் மேல ஒரு பிரமாதமா ஒரு மணிமாலையை கொடுக்குறேன். பிரமாதமா ஒரு மணிப்பணி தந்து உற்று உன் நினைவு யாவையும் உந்துவனா. நீ என்னென்னலாம் நினைக்கிறியோ அதெல்லாம் கொடுக்குறேன். என்னென்ன கேட்கறியோ நீ என்னென்னலாம் நினைக்கிறியோ அதெல்லாம் கொடுக்குறேன். உன் தின் கடலாய் நினைப்போ, சீக்கிரமா போ என்னோடும் என்று திரள் தோழவன் எற்றும் திரள் தோழவன் ஏகினான். இப்படிலாம் சொன்ன உடனே திரண்ட தோள்களை உடையவனாகிய அதை எட்டும் பகையை எட்டுவதனாகிய தோளை உடையவனாகிய இந்த மகிஷனானவன் போனான், எதிரில் போனான். ஏகி தனி சென்றதில் எய்தலுறும் காகுத்தனை எய்திய காலையின் வாய் வேகத்தொடு வீரர் விடைத்தழலும் ஓகை பொருள் உண்டென ஓதின நாள். விடைத்தேடல் விடைச்சிட்டு போறார். விதைத்தேடலும் விடைத்தேடலும் ரெண்டு பாடம் பரவாயில்ல. ஏகி தனி சென்று தனியாக போய் எதிர் எய்தவர் அந்த வானர சைன்யத்துக்கு எதிர போய் அடைந்ததும் காகுத்தனை எய்திய காலையின் வாய் ககுஸ்தனாகிய ராமனை, ககுஸ்தன் அப்படிங்கும் போது லக்ஷ்மணனுக்கும் ககுஸ்தன் தான். இங்க வந்து ராமனை எய்திய காலையின் வாய் ராமனை அணுகிய சமயத்துல வேகத்தோடு வீரர் விடைத்தழல் அல்லது விசைத்தழல். வானர வீரர்கள் இவன் எதுக்கு இந்த ராட்சசன் தனியா வந்து ராமன் இடத்துல போகிறான் என்று கோபித்து எழவும் ஓகை பொருள் ஒன்று உண்டு. I have some news of pleasure to you. உவகை பொருள், உங்களுக்கெல்லாம் ஓகை அடைவதற்காக ஒரு செய்தி கொண்டு வந்திருக்கிறேன். ஓகை பொருள் ஒன்று உண்டு என்று ஓதினார். சந்தோஷ செய்தி. போதம் ஒரு வாய்மொழியே போதுவான் ஏதும் அறியான் வரிது ஏகினால் தூதன் இவனை சொல்லின் மீன் என வேதம் முதல் நாதன் விதக்கின சுழி என்ற கோபம் இந்த முகம் சுழித்தால் அப்படிங்கிற சொல்லுக்கே பொருள் வந்து இப்பதான் நல்லா தெளிவா தெரியும். முகம் சுழித்தல் அப்படிங்கிறதுக்கு அருவருப்பு கிடையாது, கோபம். போதம் முதல் வாய்மொழியே புகழ்வோன், போதத்திற்கு முதலாக இருந்து வாய்மொழியே போதம் முதல், அது வந்து ஒரு கமா போடுது. போதத்திற்கு முதலாக இருக்கிற ராமன் வாய்மொழியே புகழ்வோன் சொன்னதே இவன் திருப்பி வந்து சொல்றான். ஏதும் அறியான் வரி தேகினால் ஒன்னும் தெரியாம ஒருத்தன் வந்திருக்கான். வந்திருக்கான் வரி தேகினால் தூதன் இவனை சுழியன் மீன் தூதனாகிய இவன் மேல் கோபப்படாதீர்கள் என்று சொல்லி. ஏன்னா வேதம் முதல் நாதன் விளக்கினான். திடீர்னு வேதநாதன் ஆயிட்டான் போர்க்களத்துக்கு நடுவில். ராமன் விளக்கினால் விளக்கிவிட்டார். என் வந்த குறிப்பு அது இயம்புகிறதும் மின் வந்த ஈற்றவன் விழுவத உன் பின் வந்தவனை அறி பெற்றியதால் மண் வந்த கருத்து என மன்னர்கிறான். என் வந்த குறிப்பு அது இயம்பு எனவும் நீ வந்த குறிப்பு எதற்காக என்று சொல்ல எனவும் மின் வந்த ஈற்றவன் மின்னலை போன்ற பற்களை உடைய வில்வல வில்லாடியே உன் பின் வந்தவனே அறி பெற்றியதா. உன்னுடைய தம்பியாகிய லக்ஷ்மணனுக்கு மட்டும்தான் அது தெரிய வேண்டும், அறிய வேண்டும் என்பது மண் வந்த கருத்து என. மண் வந்த கருத்து என்னுடைய அரசனுடைய கருத்து அது என மன்னர்கிறான். மன்னர்கிறானாகிய ராமன்
சொல்லு அது சொல்லிடு ஏன்னா பல்லாயிரம் கோடி படைக்கடல் முன் நில்லாய் என நின்று நிகழ்த்தின நாள். லக்ஷ்மணன் பின்வரிசையில இருக்கா, எல்லாரையும் பிடிச்சி தள்ளிட்டு முன்னால வரான். சொல்லாயிரத்து சொல்லிடு ஏன்னா அது என்ன சொல், அதை சொல் என வில்லாளன் இளங்கிளையோன் வினவ, வில்லாளாகிய ராமபிரானுடைய இளையவன் இளங்கிளையோன் வினவ பல்லாயிரம் கோடி படைக்கடல் முன் நில்லாய் என நின்று நிகழ்த்தின நாள். இந்த சேனா சமுத்திரத்திற்கு 10,000 கோடியுடைய படைக்கடல் சேனா சமுத்திரத்திற்கு முன் நில்லாய், நீ முன் நின்று போரிட வேண்டும் என்று நிகழ்த்தினார். முன் நின்று நரிமுகையே நீ ஒரு நாழிகை நில்லாய். ஏப்பா என்ன போட்டே அவருக்கு நில்லாய்ங்கிறது கூட பொருள் தெரியலையே. நில்லாய்ங்கிறதுக்கு அவருக்கு ஏதோ சந்தேகம் கட்டுறது இன்னும் அதை மறக்கவே மாட்டேன். உண்மையில் அதிகாயம் கொடுத்ததனாய் கல்வேருவின் நின்ற நாடியவன் தன்மேல் எதிரும் அது தப்புதைய பொன்மேனிய என்னோட போதுதியால். அவன் மறுபடியும் சொல்றான், உன்மேல் அதிகாயன் உருத்துளனாய், உனக்கு மேல அதிகாயன் கோபப்பட்டிருக்கான். நன்மேருவின் நின்றன நாடியவன் நன்மேருவின் நின்றனன், அவன் பெரிய மேருமலையை போல நிற்பவன். நாடி அவன் தன்மேல் எதிரும் வழி தற்குலையே, அதாவது அவன் மேரு மாதிரி அங்க நின்றுட்டு இருக்கான். அவன் தன்மேல் எதிரும் வழி, அவனுக்கு எதிராக சென்று போரிடும் வழி தற்குலையே உனக்கு இருக்குமானால் நீ மட்டும் ஆம்பளையா இருந்தா அதான் அர்த்தம். பொன்மேனிய என்னோடு போதுதியாய், என்னோடு வருவாயாக. செய்யப்படிவத்து ஒரு தந்தையை முன் மெய் எப்படி செய்தனன் முன் விரைந்து ஐயப்படை அப்படி இப்படியே செய்யப்படுகிற்று தெரிந்தனால் செய்யப்படிவத்து ஒரு தந்தையை, செய்யம்னா மலை சைலம், செய்யப்படிவத்து ஒரு தந்தையை மலை போன்று இந்த வடிவமுடைய தந்தையை முன் மெய்யப்படி செய்தனன். முன் மெய் எப்படி செய்தனன்? மெய் அப்படி எப்படி செய்தனன்? அப்படி எப்படி செய்தனன்? உன் முன் உன்னுடைய அண்ணன் அவனை எப்படி எல்லாம் செஞ்சானோ, மெய் அவனை எப்படி எல்லாம் செய்தானோ, விரைந்து ஐயப்படல் அப்படி இப்படியில் செய்யப்படுகிற்று. இது ஐயப்படல், சந்தேகப்படாது, சந்தேகமே வேணாம், அதை கடைசியில போட்டுக்கணும். விரைந்து அப்படி இப்படியில் செய்யப்படுவாய், அப்படி இந்த பூமியில் நீயும் செய்யப்படுவாய். செய்யப்படுகிற்றிய செய்யப்படுகிற்று தெரித்தனால் ஐயப்படல் அப்படி இப்படியில் செய்யப்படுகிற்று தெரித்தனால்.